நமஸ்காரம். அடுத்ததா நம்ம சம்மர் ட்ரிங்க் சீரீஸ்ல பார்க்க போறது வந்து மொசம்பி ஜூஸ். நீங்க நினைக்கலாம் இது என்ன, இது ரொம்ப சிம்பிள், நம்ம வாட்டில் வந்து பண்ணி சாப்பிட்றது தான் அப்படின்னு. கண்டிப்பா ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாரும் வீட்டில் பண்ணி சாப்பிட்றது தான். மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் இது ப்ரொவைட் பண்ற இம்யூனிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது இம்யூனிட்டிக்கு. இப்போ வெயில் சீசன் தான், சம்மர் தான், அதனால பெருசா நம்ம வந்து கோல்டு காஃப் எல்லாம் பெருசா வராது. இருந்தாலுமே சோ மெனி வைரஸஸ் அரவுண்ட், எது எப்போ வருது யாருக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லவே முடியறது இல்லை. அதனால மொசம்பி ஜூஸ் இஸ் வெரி வெரி ஹெல்தி, இட்ஸ் வெரி வெரி ஹைட்ரேட்டிங் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து வாரத்துல 2 நாள் இல்லை வாரத்துல 1 நாள் இந்த மொசம்பி ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்கும் எப்படி பண்றது அப்படின்னு. நிறைய பேர் இந்த ஜூஸர் கூட நீங்க வந்து வீட்டில் வச்சிருப்பேன். இந்த மொசம்பி இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ஜூஸர்ல வச்சு புழிஞ்சோம் அப்படின்னா அழகா அந்த சீட்ஸ் அதெல்லாம் ஸ்பிளிட் ஆகி வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். நம்ம பாட்டில் பார்த்தேன்னா என் மாமனார்லாம் அப்படியே கையிலேயே வந்து ஸ்குவீஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி நானும் இன்னைக்கு கையிலேயே ஸ்குவீஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து நீங்க ஃபுல்லா ஜூஸா புழியலாம், இல்லை கொஞ்சம் நீங்க வந்து தண்ணி விட்டு இதோட கான்சென்ட்ரேஷனை குறைக்கலாம். கண்டிப்பா இதுக்கு வந்து ஏதாவது ஸ்வீட்னஸ்க்கு சர்க்கரை ஏதாவது தேவைப்படும். ஸோ நீங்க பனக்கல்கண்டோ இல்லை சர்க்கரையோ கண்டிப்பா ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஒரு சுகர் இருக்கிறவா வந்து இது இல்லாமலேயே அப்படியே சாப்பிடலாம். ப்ரொவைடட் நீங்க வந்து நல்ல ஸ்வீட்டா இருக்கிற ஃப்ரூட்டா வாங்கிடுவாங்கோ. இது நான் வந்து ஃபுல்லா புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு மொசம்பி ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நீங்க சுகர் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேன் ஆட் பண்ணலாம். பட் தேன் ஆட் பண்ணணும்னா there are some constraints. என்னன்னா எல்லாருமே வந்து தேன் ஆட் பண்ணி சாப்பிட முடியாது. அண்ட் தேன் இஸ் ஹீட்டிங் இன் நேச்சர். ரொம்ப வந்து தேன் வந்து உடம்போட சூட்டை கலப்பி விட்டுரும். அண்ட் தேன் இஸ் நாட் ஃபார் ஆல். ஹனி வந்து இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி ஃபியூ பீப்புள். இப்போ வந்து நிறைய பேர் வந்து டெய்லி இந்த லெமன் ஹனி வாட்டர் குடிக்கிறது வந்து ஒரு பெரிய பழக்கமாகவும் ஒரு பெரிய அது நல்லது அப்படின்லாம் வச்சுட்டு இருக்கா. அது கிடையவே கிடையாது, அது நல்லது கிடையாது. திஸ் இஸ் வாட் ஆயுர்வேதா சேஸ். ஸோ நீங்கள் எந்த ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனர், எந்த ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, டெய்லி இந்த லெமன் ஹனி குடிக்கிறது வந்து தே ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் ஈஸியான ஒரு ஜூஸ். இதுக்கு மிக்சி தேவை கிடையாது, பவர் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எடுத்தோமா கட் பண்ணி புழிஞ்சோமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு இருக்கலாம். இன்னொன்று நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்ருப்போம், ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டு எழுந்திருப்போம், தயிரோ மோரோ சாப்பிட்டு எழுந்திருப்போம். அதுக்கப்புறமா நமக்கு ஜூஸ் குடிக்கணும்னு தோணும் போது இந்த மொசம்பி ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. when you have had milk, அதாவது ப்ரீவியஸ்லி நீங்கள் வந்து மில்க்கோ இல்லைன்னா கர்டோ சாப்பிட்டுருந்தேள் அப்படின்னா அடுத்ததான் இந்த ஜூஸை புழிஞ்சு குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கக்கூடாது. ஸோ இது வந்து சிட்ரிக் இருக்கிறதுனால நீங்கள் இந்த பாலோடையோ தயிரோடையோ திருப்பி இந்த சிட்ரிக்கையும் சேர்த்தேன்னா வயிற்றுல போய் அது வந்து இல்லாத வியாதியெல்லாம் இழுத்து விடும். ஸோ இது வந்து எப்போ சாப்பிடலாம் அப்படின்னா யூ ஹவ் ஹேட் யுவர் மீல், உங்கள் மீல் முடிஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுது, இல்லை நீங்கள் தூங்கி எழுந்திருக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக ஏதாவது வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஜூஸை வந்து போட்டு குடிக்கலாம். நாட் ஆஃப்டர் அ மீல், நாட் ஆஃப்டர் ஈட்டிங் ஃபிஷ் ஆர் சால்ட்டி ஃபுட்ஸ், அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இதை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ நான் வந்து சுகர் போட்டாச்சு, நம்மளோட ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஐ நோ திஸ் இஸ் வெரி சிம்பிள், பட் என்னன்னா ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ டு டூ அண்ட் ஹேவ் திஸ் juice. It's going to make a lot of wonders in your body. So கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. and thanks for watching.